நிறைய பேர் கேட்குறாங்க, மோட்ரு மட்டும்தான் ஓடுது, ஆனால் கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் மோட்டரோட ஹெச்பிக்கு ஏற்ற கரண்ட் தான் அந்த மோட்ரு எடுக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த மோட்டரும் எவ்வளோ கரண்ட் எடுக்கணும், அதிகமாக கரண்ட் எடுத்தால் நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வீடுகளில் இருக்கிற மோட்ரு வந்து கரெக்டான ஆர்ம்ஸில் தான் ஓடுதா, இல்லை அதிகமான கரண்ட் எடுக்குதா? இப்படி அதிகமான கரண்ட் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கரண்ட் பில் வந்து அதிகமாகும். இப்போ இந்த கரண்ட் பில் அதிகமாகுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து கரெக்டான வந்து கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அது போக இது மாதிரி காண்டாக்டர் இருக்கும். அந்த காண்டாக்டில் உள்ள வந்து மூவிங் பார்ட் இருக்கும். அது வந்து நம்ம அதிகமான கரண்ட் போய் அதில் ரஸ்ட் ஆகி தேஞ்சு போயிருக்கும். அதை வந்து கிளீன் பண்ணி போடணும். அதை கிளீன் பண்ணி போடலை அப்படின்னாலே கரண்ட் பில் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டரில் என்னென்ன இருக்கும், எப்படி நம்ம வயரிங் பண்ணணும், ஒரு ஸ்டார்டர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி செக் பண்ணணும், மோட்ரு ஓடலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு மோட்ரு ஓடுறதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது போல் ஒரு கனெக்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஒயர் பாருங்கள், டைரெக்டாக நம்ம வந்து காண்டாக்டர் கொடுத்துட்றோம். இது வந்து ரிலே டைப்பு. ஃபேஸ் ஒயர் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டருக்கு போகுது. அம்மீட்டருக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நமக்கு வந்து காண்டாக்ட் வரும். ஏன்னா அம்மீட்டரில் வந்து நம்ம ஒயர் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்தாதான் அந்த மோட்ரு ஓடுறப்ப எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த கரெக்டான கரண்ட் எடுக்குதா அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து மோட்ரு வந்து ஃபால்ட்டாக இருக்கா, இல்லை கரெக்டான கண்டிஷனில் தான் இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர் சர்க்கிட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு கண்ட்ரோல் சர்க்கிட் ஒன்று இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பவர் சர்க்கிட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பவர் போயிட்டு காண்டாக்டர் போயிட்டு மோட்டருக்கு எது வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து பாருங்கள், மோட்டருக்கு வந்து நமக்கு சப்ளை போயிடும். இதுதான் வந்து பவர் சர்க்கிட். திரும்ப ஒருக்கா பார்த்துங்க. ஃபேஸ் நியூட்ரல் வந்து காண்டாக்டருக்கு வருது, காண்டாக்டர்லேருந்து அவுட் ஆகி அப்படியே மோட்டருக்கு போயிடுது. நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ காண்டாக்டர்லேருந்து அவுட் ஆகி வர்ற வயர் வந்து 2 வயர் தான் வருது, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஆனால் மோட்டருக்கு போகிறது பாருங்கள் 3 வயர் போகுது. RYB அப்படின்னு சொல்லிட்டு 3 வயர் வந்து மோட்டருக்கு போகுது. இது எப்படி 3 வயராக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், மோட்டரில் வந்து ஒரு சிங்கிள் வைண்டிங்கால மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக முடியாது, ரன் ஆகாது. அதனால வந்து அதுக்கு ஒரு ஆக்சிலரி வைண்டிங் ரெடி பண்ணியிருப்போம். அதனால தான் மோட்டர் வந்து ரன் ஆகும். ஒன்று வந்து மெயின் வைண்டிங், அடுத்து இருக்கிறது ஆக்சிலரி வைண்டிங். இது வந்து நமக்கு காமன், அதாவது நியூட்ரல் கொடுக்குறது. இப்போ இது எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஃபேஸில் இருக்கிறத வந்து நம்ம கெப்பாசிட்டர் மூலம் கனெக்ட் பண்ணி இன்னொரு லைனுக்கு நம்ம கொடுக்கறது மூலம் நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிடுவோம். மெயின் வைண்டிங்க்கும் ஆக்சிலரி வைண்டிங்க்கும் ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு பாருங்கள், அதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு லீட் எடுத்து நம்ம டைரெக்டாகவே இப்படி கொடுத்துருவோம். அடுத்த ஒரு லீட் எடுத்து நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டார்ட் பட்டனில் கொடுப்போம். அதாவது எப்பெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து லைனில் வரும். சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோட்ரு காயில் போகிறதுக்கும் மோட்ரு ரிப்பேர் ஆகிறதுக்கும் மெயின் காரணம் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் தான். சில பேர் மோட்ரு ஓடலை, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான நேரம் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருப்பாங்க ஸ்டார்ட் பட்டனை. அப்படி பிடிக்கவே கூடாது. அப்படி பிடிச்சிட்டு இருந்தால் மோட்ரு வந்து காயில் போயிடும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டார்டர்லேயே மேலே வந்து எழுதியிருக்கும், ஒரு 3 செகண்ட் இல்லைன்னா 5 செகண்ட் அதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக இருக்கும். அதை வந்து ஒரு கம்மியான டைமிங் தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ரன்னிங் கெப்பாசிட்டரும் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஹெச்பிக்கு நம்ம என்ன ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், எவ்வளோ ரன்னிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆர்ம்ஸ் எடுக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம்ம காண்டாக்டரில் வந்து A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும், அது உள்ளே இருக்குது. அது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம காண்டாக்டருக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். அந்த பவர் சப்ளை கிடைச்சா மட்டும்தான் அந்த காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகி இங்கே இருக்கிற சப்ளை இந்த பக்கத்தில் வந்து நமக்கு வந்து மோட்டர் ஓட வைக்கும். அது வரைக்கும் சப்ளை இந்த பக்கம் தான் இருக்கும்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம பிக்கப் சப்ளை எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதா இது வந்து கண்ட்ரோல் சப்ளை. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை பார்த்துட்டு இருக்கோம். கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் இது. இப்போ நியூட்ரல் அப்படின்றத பாருங்க, டைரக்டாவே நம்ம எடுத்து வந்து A2க்கு கொடுத்துட்டோம். அப்போ A1க்கு வந்து நம்ம ஃபேஸ் ஒயர் எடுத்து கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம அதை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இப்போ டைரக்டா நம்ம வந்து ஃபேஸ் எடுத்துட்டோம், எடுத்து இங்க ஸ்டார்ட் பட்டன்ல கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் பட்டன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டெர்மினல் இருக்கும். அந்த 4ல 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த 2 இருக்கிறது பாருங்க நம்ம ஸ்டார்டிங் கெபாசிட்டருக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபேஸ் இங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம். இந்த பக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க பட்டனை வந்து பிரஸ் பண்றப்பதான் இங்க இருக்கிற சப்ளை இங்க வரும். இது வழியே எப்படியே போயிட்டு நேரம் வந்து இங்க வந்துருச்சு. இது எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது வந்து OLR அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஓவர்லோட் ரிலே. அதோட NCல வந்து நம்ம இதை கொடுக்குறோம். NC அப்படின்னு சொல்றது எப்பவுமே வந்து க்ளோஸ்லயே இருக்கும். இப்போ இதோட அவுட்புட் எடுத்து நம்ம எங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா A1 கொடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இந்த கான்டாக்டரோட A1 A2 காயிலுக்கு சப்ளை வந்து இப்போ கிடைச்சிருச்சு. அதாவது நியூட்ரல் வந்து டைரக்டா கொடுத்துட்டோம். ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் வெளியே கொடுத்து இங்க கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணா மோட்டர் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கண்டிப்பா மோட்டர் ஓடும். ஆனா கை எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சீலிங் கான்டாக்ட் வந்து இதுல இடிக்கல. கை எடுத்தாலே மோட்டர் ஆஃப் ஆயிடும். இப்போ அதை வந்து நம்ம எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி, அதாவது கான்டாக்டரோட அவுட்ல இருந்து போற ஒரு ஃபேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அவுட்ல கொடுத்துருங்க. இது போல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்தாலும் மோட்டர் வந்து கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த கண்டிஷன்ல இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது மட்டும்தான் மோட்டர் ஓடும். திரும்ப கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து கான்டாக்ட் இருக்காது, மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சேம் டைம்ல பாருங்க, நம்ம இங்க சப்ளை A1 A2க்கு கிடைச்சோடனே கான்டாக்ட் பிக்கப் ஆயிரும். பிக்கப் ஆகி இங்க இருக்கிற சப்ளை இங்க வந்து மோட்டருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருந்து ஒரு வயர் எடுக்கிறோம். இப்ப எடுத்து கொண்டு போய் ஸ்டார்ட் பட்டனுக்கு அவுட்புட்ல கொடுத்துட்டோம் பாருங்க. இப்படி நம்ம கொடுக்குறப்ப பாருங்க, கண்டினியூவா சப்ளை வந்து இது வழியே போய் NC கான்டாக்ட் வழியே A1க்கு போயிட்டே இருக்கும். மோட்டர் கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த ஸ்டாப் பட்டன் அப்படின்னு சொல்றது அது வந்து NC டைப்பு. அதனால எப்பவுமே க்ளோஸ்லயே இருந்துட்டு இருக்கும், நார்மலி க்ளோஸ் அது. இப்ப நம்ம இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்றப்ப பாருங்க, இது வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து A1க்கு போயிட்டு இருந்த சப்ளை வந்து கட் ஆயிரும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மோட்டர் ஓடல, இப்போ ஸ்டார்டர் ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த வயர் எங்க போகணும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கெல்லாம் வருது அப்படின்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்க, வோல்ட் மீட்டருக்கு நம்ம எங்க இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சப்ளை உள்ள வர இடத்துல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து கொடுத்துருக்கேன், அடுத்து ஒரு பாசிட்டிவ் எடுத்து நம்ம கொடுத்துறோம். இது போல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டர் வந்து நமக்கு வோல்ட் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்றது நம்ம பேஸ் நியூட்ரலுக்கு வந்து பேரலா கொடுக்கணும். அம்மீட்டர் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப நமக்கு மோட்டர் ஓடிட்டு இருக்கா ஓடலையா அப்படின்றது நமக்கு தெரியணும். மோட்டர் ஆன் பண்ணிட்டோம், இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல, அதோட அவுட்புட்ல எடுத்துக்கோங்க. இது போல ஒரு டெர்மினல் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒன்று எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நியூட்ரல் வயர், அதாவது இன்புட்ல வர நியூட்ரல் வயர், கான்டாக்டருக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது, கான்டாக்டருக்கு முன்னாடி நீங்க எங்க வேணாலும் இது போல எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் இங்க வந்து ஃபேஸ் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஓடுது அப்படின்றதுல இண்டிகேஷன் நமக்கு வரும். இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா இது போலதான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாருங்க செக் பண்றோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ப்ரெஸ் பண்றப்ப பாருங்க, மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும், இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். இது போல ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் நீங்க வந்து மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபால்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, இது போல கலர் கோடு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம மொத்தமா வந்து நம்ம கேபிள் டை போட்டு கட்டியே வச்சிருப்போம். அப்படி கட்டுறப்ப எந்த வயர் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்க்காம அப்படியே ஈஸியா நம்ம வந்து ஃபால்ட் எல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து மோட்டருக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து என்ன சைஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, மோட்டர் வந்து ஒரு 1 HP மோட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு 50 MFT ரன்னிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். இதே இது ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றப்ப 100 120 இந்த ரேஞ்சில் உள்ள கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இதே இது 1.5 HP மோட்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 72 MFT கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ரன்னிங்க்கு. ஸ்டார்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 120ல இருந்து 150 ரேஞ்ச் உள்ள கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணணும்.
இதே இது 2 ஹெச்பி மோட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ரன்னிங்க்கு வந்து 100 எம்எஃப்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்து 150ல இருந்து 200 இந்த ரேஞ்சில் உள்ள வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இது கரண்ட் எவ்வளவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நார்மலா 1 ஹெச்பி மோட்டர் அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ல ஒரு 6ல இருந்து 8 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு அதிகமா கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னா மோட்டர்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கு, இல்ல கான்டாக்டரோட டெர்மினல் நம்ம கிளீன் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1.5 ஹெச்பி மோட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு 9 ஆம்ஸ்ல இருந்து ஒரு 11 ஆம்ஸ் கிட்ட எடுக்கும் நமக்கு நார்மல். அதாவது வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது நார்மலா இருக்கணும். இப்போ வோல்டேஜ் டிராப் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது கரண்ட் வோல்டேஜ் இதெல்லாம் பவர் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அடுத்து நமக்கு வந்து ஒரு 2 ஹெச்பி மோட்டர் இருக்கு. நார்மல் வோல்டேஜ் ரேஞ்சில் வந்து ஒரு 12ல இருந்து 15 ஆம்ஸ் எடுக்கலாம். ஒரு 1 or 2 ஆம்ஸ் வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி அதிகமா வந்து கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணி பாத்துருங்க, ரன்னிங் கெப்பாசிட்டர். ஏன்னா இது வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரண்ட் அதிகம் எடுக்கும். அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கான்டாக்ட். இதை வந்து நிறைய பேர் செக் பண்ணி பாக்குறதே கிடையாது. இந்த கான்டாக்டை நீங்க வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்து இது ஆல்ரெடி ஓப்பன் க்ளோஸ் ஆகிறப்ப பாருங்க, அதுல வந்து நிறைய வந்து ஸ்பார்க் ஆகி வந்து கரோஷன் இருக்கும். அதை எடுத்து நீங்க வந்து ஒரு சின்ன சாண்ட் பேப்பர் இருக்கு பாருங்க, நைஸான பேப்பர்ல தேய்ச்சிட்டு திரும்ப வச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கரண்ட் பில்லை வந்து ஈஸியா வந்து குறைச்சிடலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து மோட்டர்ல வந்து என்னென்ன ஃபால்ட் வரும், நம்ம கரண்ட் பில்லை எப்படி குறைக்கலாம், ஸ்டார்டரோட வயரிங் வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க சர்வீஸ்க்கு போன இடத்துல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஃபால்ட் எப்படி இருந்துச்சு, அதை நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்க, எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.